முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை கேட்டுப்பெற வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். 48,20,512 கோடி ரூபாயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பகிர்ந்தளித்திருக்கிறார். அதனால் இவர்கள் சொல்லக்கூடியது முழு பொய்யை. இவங்க நிதி ஆயோக் போறதுக்கு மனசு இல்லை. தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பேசி கொண்டு வருவதற்கு முதலமைச்சரால முடியாது. 2022 முதலமைச்சர் போல, 2023 போலீங்க, 24 போக மாட்டேன்னா என்ன அர்த்தங்க? வருடத்திற்கு ஒரு முறை இந்தியாவினுடைய எல்லா முதலமைச்சர்களும் பாரத பிரதமரோடு சந்திக்கக்கூடிய கவர்னர் கவுன்சில் மீட்டிங். அந்தந்த மாநிலத்தை பற்றி எல்லோருக்கும் பேசுவதற்கு உரிமை இருக்கு. எதாக இருந்தாலும் முதலமைச்சர் நியாயமான முறையில் போய் நிதி ஆயோக்ல கேட்டா தாங்க பணம் வரும். அப்பதான் அடுத்த பட்ஜெட்டுக்கு கொண்டு போக முடியும். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் 6,362 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 4வது ரயில் முனையமாக வில்லிவாக்கத்துக்கு பதில் பெரம்பூர் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்தார். இதில் ரயில்வே துறைக்கான திட்டங்கள் குறித்து ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி காட்சி மூலமாக செய்தியாளர்களிடம் நேற்று விளக்கினார். அப்போது அவர் பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு 2,65,200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ரயில்வே மற்றும் பயணிகள் பாதுகாப்பிற்காக 1,09,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த கடந்த ஆண்டில் 6,080 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் இந்த நிதியாண்டில் 6,362 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் தற்போது 33,467 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,587 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய பாதை அமைப்பதற்கான 22 திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையிலான திட்டத்தை சுற்றுச்சூழல் காரணத்தை மேற்கோள் காட்டி கைவிட மாநில அரசு தங்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் நிலம் கையகப்படுத்துவதில் ஒத்துழைப்பு இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு பாகுபாடின்றி செயல்பட்டு அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த முனைப்பு காட்டும் நிலையில் மாநில அரசு ஆர்வம் காட்டவில்லை என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விமர்சித்திருக்கிறார். சென்னை நாகர்கோயில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கும் திட்டம் இல்லை என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவைகள் குறித்த ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங், தமிழ்நாட்டில் சென்னை கடற்கரை, எழும்பூர், பூங்கா, செங்கல்பட்டு, குடுவாஞ்சேரி, கிண்டி, பரங்கிமலை உள்ளிட்ட 77 ரயில் நிலையங்கள் அமிர்த் ரயில் நிலையங்கள் என்ற திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் 4வது முனையத்தை வில்லிவாக்கம் என்பதை பெரம்பூருக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதற்காக பெரம்பூர் முதல் அம்பத்தூர் வரை பாதை அமைக்கும் பணி தொடங்கப்பட இருப்பதாகவும் இதற்கான திட்ட அறிக்கையை அக்டோபரில் அனுப்பி வைப்பதற்கான பணிகள் துரிதமாக நடந்து வருவதாகவும் ஆர்.என். சிங் கூறினார். No, it's not Villivakkam. Now we have revised the site to Perambur, where sufficient railway land is available. So the master plan has already been prepared. And we are also planning to have 2 lines, independent lines from Perambur to Ambattur. தமிழ்நாட்டில் புதிதாக 40 ரயில்வே மேம்பாலங்களை கட்ட உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு நிலத்தை கையகப்படுத்தி தந்தால் விரைந்து பணிகளை முடிக்க தயாராக இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் கூறினார். சென்னையின் 3வது ரயில் முனையமான தாம்பரத்தில் கட்டுமான பணி அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வணிக வளாகங்களுடன் கூடிய முனையமாக தனியார் பங்களிப்போடு இந்த திட்டத்தை செயல்படுத்த ரயில்வே துறை முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை கடற்கரையிலிருந்து எழும்பூர் நோக்கி 4வது ரயில் தண்டவாள பணி செப்டம்பர் மாதம் முடிவடைந்து அக்டோபரில் ரயில்கள் இயங்கும் என்றும் ஆர்.என். சிங் கூறினார். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தமிழ்நாடு அரசு முடித்தவுடன் புதிய ரயில் நிலையம் கட்டும் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் நடைமுறைக்கு வரும் என்றும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். மாநிலங்களின் பெயரை கூறவில்லை என்பதற்காக புறக்கணித்ததாக அர்த்தமில்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் குறித்து காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆட்சியை காப்பாற்றுவதற்காகவே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக விமர்சித்தார். ना तमिलनाडु को मिला, ना केरला को मिला, ना कर्नाटक को मिला, ना महाराष्ट्र को मिला, ना पंजाब, ना हरियाणा, ना राजस्थान, ना छत्तीसगढ़,
ना किसी स्टेट को कुछ नहीं, दिल्ली को नहीं दिया तो मैं कितने गिनूं, ओडिशा को कुछ नहीं दिया। இதற்கு பதிலளிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுந்தபோது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பி பிறகு அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பேசிய நிதியமைச்சர், பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்பதற்காக அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமில்லை என்றும் மக்களிடம் எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை பரப்புவதாகவும் ஆவேசமாக பேசினார். If the speech does not mention the name of a particular state, does it mean that the schemes of the government of India, the programs of government of India, the externally aided assistance which we obtain from the World Bank and ADB and AIB and so on, institutions such as that, don't go to these states? They go as per a routine. இதனையடுத்து மக்களவையில் பிற்பகலில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன் தமிழ்நாட்டை மத்திய அரசு திட்டமிட்டு புறக்கணித்திருப்பதாக சாடினார். Will it be okay, sir, if I go tell my people of Tamil Nadu, don't pay taxes to the union government? Because all the money goes to other states, doesn't come to Tamil Nadu. That's not a way I elected, sorry, she's not, she's a selected person. So she's a selected person will begin. Please, we want you to support Andhra Pradesh. We want you to support BR. We are not against it. But do not penalize others. So, whenever convenient, she is using it. So there's a saying in Tamil, sir, எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னி. That means if I get injured, blood comes for me, but if you do something, it's only a tomato chutney. இதேபோல மாநிலங்களவையில் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பணவீக்கத்தை மத்திய அரசு தீவிரமாக எடுத்துக் கொள்ளாவிட்டால் மக்கள் மீண்டும் தண்டனை அளிப்பார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். The Honorable Finance Minister, in paragraph 3 of her speech, dismissed the subject in 10 words. And I'm not exaggerating. Go into the interiors of Dharmapuri or Ramanathapuram. The inflation is much higher. Inflation is a humiliating situation because every family is hit by inflation. I warn this government, and if you don't take inflation seriously, you will be punished more. தேர்தல் முடிந்ததால் தமிழையும் தமிழ்நாட்டையும் பாஜக மறந்துவிட்டதாக திமுக எம்பி என்ஆர் இளங்கோ மாநிலங்களவையில் விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி தலைமை இருக்கிற வரை அதற்கு வாய்ப்பில்லை. அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்றிணைவத தடைகள்லாம் இருக்கிறது அவர் மாத்திரம்தான் நான் நம்புறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேனி மக்களவைத் தேர்தலில் பணநாயகத்தை ஜனநாயகத்தால் வெல்ல முடியவில்லை என்பது இந்த தேர்தல் மூலம் அறிந்து கொள்ள முடிந்ததாக கூறினார். போடி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது தான் அங்கு போட்டியிடுவதாக சொல்வதில் உண்மை இல்லை என்றார். அமமுக அதிமுகவுடன் இணையும் என்ற கருத்து அர்த்தமற்றது என்று கூறினார். நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க கட்சியோட ஆலோசனை கூட்டம், இதுல இன்னொரு கட்சியோட இணைவீங்களான்னு கேட்கிற கேள்வியே அர்த்தமற்றது.